பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 90வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனம். இங்கே பாருங்க, நீர் மனிதரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரை திரும்புங்கள் என்கிறீர். இங்கே பார்க்கிறோம் 3வது வசனம், மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கிறீர். இந்த மனிதர்களை மறுபடியும் புழுதிக்கு திரும்பிட செய்கிறீர் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. அடுத்து இங்கே சொல்றாரு, அந்த மனிதர்களை திரும்புங்கள் என்கிறீர். இந்த புழுதிக்கு போகிற மனிதர்கள் இல்லையா, நம்ம எல்லாருமே புழுதிக்கு புழுதியாக, சாம்பலுக்கு சாம்பலாக, மண்ணுக்கு மண்ணாக நாம் எல்லோரும் ஒரு நாள் போவோம். பார்க்கிற, கேட்கிற, பேசுகிற, நடிக்கிற, பணம் படைத்த, பொருள் படைத்த, படிப்பு உள்ள எல்லாருமே ஒரு நாள் எங்கே போயிடுவாங்க? புழுதிக்கு போயிடுவாங்க. அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மனிதன் ஒரு நீர்த்துளி போல, அது மண்ணில் பட்ட மாத்திரத்தில், விழுந்த மாத்திரத்தில் அது ஒன்றும் இல்லாமல் போகிறது போல மனிதன் புழுதிக்கு, மண்ணுக்கு திரும்புவான் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து சொல்லார் பாருங்க, உமது பார்வைக்கு 1000 வருஷம், உமது பார்வைக்கு 1000 வருஷம் எப்படி இருக்குதான் பாருங்க, நேற்று கழிந்த நாளை போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. ராச்சாமம் போலவும் இருக்கிறது. அப்போ இங்கே என்ன சொல்லப்படுது பாருங்க, ஆண்டவருடைய பார்வைக்கு 1000 வருஷம் ஒரு நாளைக்கு சமமாக, ஒரு நாளைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிந்து மண்ணுக்கு திரும்புவோம். ஆனால் இங்கே இந்த வேதவசனம் சொல்லுது, நீங்கள் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அந்த ஆண்டவருடைய பார்வையில், நம்ம பார்வையிலேயே யோசித்து பாருங்க, 50 வயசு 60 வயசு ஆனவங்கெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரமாக இந்த வருடங்கள் கழிந்து விட்டது, எவ்வளவு சீக்கிரமாய் போய்விட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து பார்த்தா கண்டிப்பாக அது தெரியும். அப்போ இங்கே பாருங்க, உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போலவும் ராச்சாமத்தை போலவும் இருக்கிறது. ஒரு இரவு எப்படி சீக்கிரமாய் போகிறதோ அதே போல அந்த 1000 வருடங்கள் இருக்கிறது என்று மோசே சொல்லுகிறாங்க. உண்மையாகவே அது ஆண்டவருடைய பார்வையில் ரொம்ப குறுகின நேரம். இந்த குறுகின நேரத்தில் அந்த 1000 வருடங்கள் போய்விடுகிறது. அடுத்து பாருங்க, அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். அவர்களை வெள்ளத்தை போல எப்படி வாரி எடுக்கிறார்களோ, கோரி எடுக்கிறார்களோ அதே போல அவர்களை வாரி கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். நித்திரைனா தூக்கத்துக்கு சமமாக இருக்கிறார்கள். தூங்கிக் கொண்டு இருக்கிறது போலதான் ஒரு மனிதன் மரித்து கிடக்கும் போது அவரை பார்க்கும்போது தெரியும். ஆனால் அவருக்குள்ள இருந்த ஜீவன் எங்கே போனது என்பதை சிந்திப்பதற்கோ யோசிப்பதற்கோ நேரம் இல்லை. ஏன்னா இறந்தவர்களை அடுத்து எப்போ அடக்கம் பண்ணுவோம், எப்படி அடக்கம் பண்ணலாம் என்கிற சிந்தனை தான் இருக்கிறது. அவர்கள் வெள்ளத்தை போல வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்க, என்ன சொல்றார் பாருங்க. அது பாருங்க, வெள்ளங்கள் அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள்.
காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு புல்லை போல காலையில் முளைக்கும். அதுக்கு கீழே உள்ள வசனம் பாருங்க. அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். பாருங்க, ஒரு மனிதனுடைய இந்த வேத வசனத்தின்படி காலை மாலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு காலை பொழுது போல வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறான். அந்த பொழுது விடிந்த உடனே நிறைய கவலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், எதெல்லாமோ நினைச்சு வேதனைப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் உண்டு. பொழுது விடிந்து தூங்கும்போது எதை குறித்தும் கவலை இல்லை. எது வேணும் வேண்டாம் எதுவுமே இல்லை, கவலையே இல்லை. கவலையே இல்லாமல் தூங்குகிற மனிதர்கள். ஆனால் அவர்களை எப்படி சொல்றார் பாருங்க. அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். இது மாதிரி தான் மனுஷனுடைய வாழ்க்கையும். புரியுதுங்களா? நம்ம ஒரு நாள் எவ்வளவோ அழகாக இருந்தாலும், எவ்வளவோ அந்தஸ்தாய் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், எத்தனை உயர்ந்த இடத்துக்கு போனாலும் ஒரு நாள் அறுப்புண்டு போவோம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, புல்லுக்கும் பூவுக்கும் சமப்படுத்தி பேசியிருக்கிற இந்த வேத வசனத்தை சற்று நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெருமை அடங்கி போயிடும். நான் தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இந்த வசனத்தில் அப்படியே அடிப்படையாக பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துடும். இந்த உலகத்தில் எதை குறித்தும் பெருமைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை காலையில் முளைக்கிற ஒரு புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. மாலையிலே அறுப்புண்டு போகும். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாட்களில் இந்த குறுகிய வாழ்க்கையில் எதையோ நினைத்து நீங்கள் பெருமைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த 3வது வசனத்தை போல புழுதியிலிருந்து எடுக்கப்பட்ட நீங்கள் புழுதிக்கே திரும்புகிறது போல கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணித்து வாழும்போது உங்கள் ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதல், ஆத்துமா அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கும். அதற்காக பிரயாசப்படுங்கள், அதற்காக உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.